வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம மிக்சியில் எப்படி உளுந்து வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுதான் உளுந்து வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கான இன்க்ரீடியன்ஸை மெஷர்மெண்ட்டோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். 1 கப்பு உளுந்தில் கிட்டத்தட்ட 8 to 10 வடை செய்யலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்துக்கிறேன். அரிசி ஏன் சேர்க்குறோன்னா அப்போ வடை நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா நம்ம இதை ஒரு 2 to 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணியை ஏன் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறோன்னா அப்போ தான் இல்லாட்டி மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா வடை தட்டி போடுறதுக்கு கஷ்டமாகிடும். இப்போ இந்த உளுந்தை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இல்லை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கண்ட்ரோல்டாக கம்மியான தண்ணியாக ஊற்றி நீங்கள் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் இதை ஒரு அரைச்ச உளுந்தை இப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்புறம் மெதுவாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் நம்ம. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை இலை ஆட் பண்ணுறேன். அப்புறம் இஞ்சி, நல்லா நசுக்குன இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்குனது. ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் அப்புறம் கடிக்கும் போது ரொம்ப காரமாக தெரியும். அப்புறம் ஆனியன் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு, அதுவும் நல்லா பொடியாக நறுக்குனது. அப்புறம் நம்ம அடுத்ததாக நான் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்தது பெப்பரை கொஞ்சம் நசுக்குன பெப்பர் கொஞ்சம் தூளாக சேர்க்குறேன். ஃபுல் பெப்பராக சில சேர்க்கலாம், இல்லாட்டி நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடரை நான் சேர்க்குறேன். அடுத்தது பெருங்காய பொடி, அது ஒரு பிஞ்சு அளவுக்கு ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் டேஸ்ட் பார்த்து உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று சேரும். இந்த வடை தட்டி போடுறதே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா ஒரு 2 குட்டி கிண்ணம் எடுத்துக்கிறேன். ஒன்றுத்தில் எண்ணெயும் ஒன்றுத்தில் தண்ணியும் எடுத்துக்கிறேன். எண்ணெயை ஃபஸ்ட்டு 2 கையிலையும் நல்லா தடவிக்கிட்டு அப்புறம் தண்ணியில் கையை வச்சு அப்போ தொட்டு தொட்டு மாவு எடுக்கலாம். அப்போ கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த எண்ணெயும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸ்டிக்கி சர்ஃபேஸ் நம்ம கையில் அப்படியே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி நம்ம கை வச்சு பண்ணோன்னா. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் நல்லா பொறுமையாக ஒரு வடை ஷேப்பாக பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை அப்படியே ரைட் ஹேண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆயிலில் அப்படியே ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுவும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து இந்த வடை சுடும் போது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் தட்டி போடும்போது நல்ல பெரிய சைஸ் வடையும் தட்டி போடலாம், சின்ன மீடியம் சைஸும் தட்டி போடலாம். ஒவ்வொரு வடையுமே நல்லாவே ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பாக உங்களுக்கு வரும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மெது வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான மெது வடை, நல்லா ஆவி பறக்க மெது வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.